Selected point number 2974 2974 தடுமாற்றத்தில் வரக்கூடாது நிலைந்து இருக்கணும். हलचल में नहीं आना है अचल रहना है. अटेंशन प्लीज, கவனம் செலுத்துங்கள். सूक्ष्म संकल्प में भी हलचल नहीं हो. சூட்சுமமான எண்ணங்களிலும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. अचल, अडोल, शुद्ध संकल्पधारी बहुत समय से बनना ही है. தடுமாற்றம் இல்லாதவர்கள், நிலைந்து இருக்கக்கூடியவர்கள், சுத்தமான எண்ணங்கள் கொண்டவர்கள் நீண்ட காலத்திலிருந்து ஆகிதான் ஆகணும். कई बच्चे बहुत मीठी मीठी रुहरिहान करते हैं. நிறைய குழந்தைகள் மிகவும் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள். कहते हैं, சொல்கிறார்கள், बाबा हम तैयार हो ही जाएंगे. பாபா நாங்க தயார் ஆகி விடுவோம். क्योंकि समय जितना नजदीक आएगा, ஏனென்றால் நேரம் எவ்வளவு நெருக்கத்தில் வருமோ, हालतें हलचल में आएंगी तो சூழ்நிலைகள் தடுமாற்றத்தில் வருமோ அப்பொழுது வைராகியம் தானாகவே வந்துவிடும். वैराग्य तो ऑटोमेटिकली आ जाएगा. अव्यक्त वाणी तारीख 17 फरवरी 2011 पृष्ठ 1 अंत. हिलना नहीं है, அசையக்கூடாது, हलचल में नहीं आना है, தடுமாற்றத்தில் வரக்கூடாது, अचल रहना है. நிலைத்து இருக்கணும். क्यों ஏன் क्यों अचल रहना है? ஏன் நிலைத்து இருக்கணும்? क्यों अचल रहना है? ஏன் நிலைத்து இருக்கணும்? कि जैसे वो दुनिया में बड़े बड़े बम फटते हैं या फटेंगे, எப்படி அந்த உலகத்தில் பெரிய பெரிய வெடிகுண்டுகள் வெடிக்கப்படுகிறது இல்லையானால் வெடிக்கப்படும், तो उनकी बदबू सूंघते ही मनुष्य मर जाएंगे. அந்த துர்நாற்றத்தை மோந்த உடனே மனிதர்கள் இறந்து விடுவார்கள். मरते हैं या नहीं? இறக்கிறார்களா இல்லையா? ऐसे ही அதே போல்தான் ये परमात्मा प्रत्यक्षता बम इतना बड़े से बड़ा बम है இந்த பரமாத்மா பிரத்யக்ஷதா வெடிகுண்டு இவ்வளவு பெரிய வெடிகுண்டு ஆகும். कि जिसमें ग्लानी की ऐसी बदबू निकलेगी, எதிலிருந்து அப்படிப்பட்ட கிளானியினுடைய துர்நாற்றம் வெளியே வரும். जो सूंघेगा யார் அதை மோந்து பார்ப்பார்களோ वो खत्म. அவர்கள் முடிந்து விடுவார்கள். इसलिए हलचल में नहीं आना है, அதனால்தான் தடுமாற்றத்தில் வரக்கூடாது, अचल रहना है. நிலைந்து இருக்கணும். यह भी ध्यान में रखना कि कोई भी हिलाने की कोशिश करे तो जैसे आप बच्चों का कल पहले का गायन है, अंगद के समान पाव को नहीं हिलाना है. ऐसे निश्चय बुद्धि अडोल एकरस ही जो आने वाले लास्ट पेपर हैं उसमें पास होंगे. இதுவும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். எப்படி யாரு நம்மளை அசைக்க முயற்சி செய்தாலும் குழந்தைகளாகி உங்களுக்கு கல்பத்திற்கு முன்னாலும் இப்படிப்பட்ட பாடல் இருந்தது இல்லையா? அங்கது போல தன்னுடைய காலை நாம் ஆட்டக்கூடாது. இதே போல்தான் நிச்சய புத்தி நிலைந்து இருக்கணும், ஆடாமல் இருக்கணும். ஒரு ரசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் வரக்கூடிய கடைசி பேப்பரில் பாஸ் ஆகுவார்கள். அவ்யக்தவாணி தேதி 21/1/69 பக்கம் 22 கடைசியில். अव्यक्त वाणी तारीख 21 जनवरी 1969 पृष्ठ 22 अंत. मुख्य बात है प्रैक्टिकल में टिके रहने की, முக்கியமான விஷயம் பிராக்டிக்கல்ல நாம் நிலைத்து இருக்கணும், अडिग रहने की, ஆடாமல் இருக்கணும், अचल अखंड अडोल रहने की, தடுமாற்றத்தில் வராமல் உடையாமல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். या चलायमान हो जाने की. இல்லையானால் நாம் அசைந்து விடணுமா? हाँ, ये जो भट्टी रखी जा रही है, இந்த பட்டி எது வைக்கப்படுகிறதோ सप्ताह में एक बार, வாரத்தில் ஒரு தடவை, वो इसीलिए रखी जा रही है அது இதற்கு தான் வைக்கப்படுகிறது. कि हमारी आत्मा कैसी बनी रहे, என்னவென்றால் நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? अटल अखंड अडोल बनी रहे. நம்மளுடைய ஆத்மா கண்டம் ஆகாமல் அகண்டமாக
நிலைந்து இருக்கணும், ஆடாமல் அசையாமல் இருக்கணும். चाहे जैसा भी बम फूट जाए ग्लानी का, பலே எப்படிப்பட்ட கிளானியினுடைய வெடிகுண்டு வெடித்து விட்டாலும் சரி, और चाहे जितने ही विस्तार रूप में संसार में फूट पड़े, பிறகு அது எவ்வளவு பெரிசாக உலகத்தில் பரவி விட்டாலும் சரி, उसकी ग्लानी का दुर्गंध है हमारी आत्मा में कोई அந்த கிளானியினுடைய துர்நாற்றம் நம்ம ஆத்மாவில் क्या प्रभाव नहीं डाल सके। பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது. अगर आत्मा प्रभावित हो गई ஒருவேளை ஆத்மா பிரபாவத்தில் வந்து விட்டால் तो हम अनराइटियस ही साबित हो जाएंगे। பிறகு நாம் அன்ரைட்டியஸாக தான் நிரூபிக்கப்படுவோம். इतनी शक्ति अपने में भरी जो कैसी भी समस्याएं आवे, இவ்வளவு சக்தி தனக்குள் நிரப்பி இருக்கிறீர்களா? என்னவென்றால் எப்படிப்பட்ட சமஸ்யாக்கள், அதாவது சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நமக்கு முன்னால் வந்தாலும் சரி, कैसी भी बातें ना बनने वाली भी बन जाएं, எப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது உருவாக்கப்படாத விஷயங்களும் உருவாகி விடலாம். तो भी अचल अडोल एक रस रहेंगे। அப்பொழுதும் நாம் நிலைந்து ஆடாமல் ஒரு ரசனத்தில் இருப்போமா? ऐसी अपने में शक्ति भरी है। இப்படி தனக்குள் சக்தியை நிரப்பியிருக்கிறீர்களா? ऐसे नहीं कहना कि இப்படி சொல்லாதீர்கள், यह तो हमको पता ही नहीं था। இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ऐसा भी होता है। இப்படியும் இருக்கிறது இல்லையா? नई बात हुई इसलिए फेल हो गया, यह नहीं कहना। புது விஷயம் நடந்து விட்டது, அதனால்தான் நாங்கள் ஃபெயில் ஆகிவிட்டோம், இப்படி சொல்லாதீர்கள். அவ்யக்தவாணி தேதி 29/8/71, பக்கம் 167 ஆரம்பத்தில். अव्यक्त वाणी तारीख 29 अगस्त 1971, पृष्ठ 167 आदि। ये बेहद का परमात्मा प्रत्यक्षता बम है। இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவின் வெளித்தோன்றுதலின் வெடிகுண்டாக இருக்கிறதா? जिसमें से ग्लानी की बदबू ऐसी तीखी तीखी निकलेगी இதிலிருந்து கிளானியினுடைய துர்நாற்றம் இவ்வளவு ஷார்ப்பாக வெளியே வரும். कि सूंघते ही अनिश्चय बुद्धि मृत्यु को प्राप्त हो जाए। என்னவென்றால் அதை மோர்ந்து பார்த்த உடனேயே அனிஷ்ட புத்தி மரணத்தை அடைவோம். इसलिए बोला, அதனால்தான் சொல்லியிருக்கிறார். इसी लास्ट संदेश में बोला, இந்த கடைசி சந்தேஷத்தில் சொல்லியிருக்கிறார். ठोक ठोक के आगाह किया, நல்லா குத்தி குத்தி புரிய வச்சிருக்காரு. हलचल में नहीं आना, அசைவில் வராதீர்கள், தடுமாற்றத்தில் வராதீர்கள், अचल रहना। நிலைத்து இருங்கள், தடுமாறாமல் இருங்கள். हलचल में आ गए தடுமாற்றத்தில் வந்துவிட்டால் तो खेल खलास। பிறகு விளையாட்டு முடிந்துவிடும். क्या होने वाला है? என்ன நடக்கவிருக்கிறது? जो आदि सुअंत। என்ன ஆரம்பத்தில் நடந்ததோ அதுதான் கடைசியில் நடக்கணும். कोई भी प्रकार की परिस्थितियों में डगमग नहीं होंगे, अडोल रहेंगे। ऐसे को होली हंस कहा जाता है। எந்த விதமான சூழ்நிலையிலும் அசையக்கூடாது, நிலைத்து இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை தான் ஹோலி அன்னப்பறவை என்று சொல்லப்படுகிறது. अव्यक्त वाणी तारीख 27 फरवरी 1972, पृष्ठ 233 अंक। फाइनल परीक्षाएं होने वाली है। கடைசி பேப்பர் நடக்கவிருக்கிறது. माला के मण के नंबर सेट होने का टाइम आ गया। மாலையினுடைய மணிகள் நம்பர் வார் செட் ஆக வேண்டிய டைம் வந்து விட்டது. तो अभी इस अभ्यास की ज्यादा आवश्यकता है। बाप दादा ने देखा है, अभ्यास तो करते हो। எனவே இப்பொழுது இந்த பிராக்டிஸ்க்கு மிகவும் அதிகமாக அவசியம் இருக்கிறது. எனவே பாப்தாதா பார்க்கிறார், நீங்கள் நல்லா தான் பிராக்டிஸ் பண்றீங்க. लेकिन जब चाहे, ஆனால் எப்போ வேண்டுமோ, जितना समय चाहे, எத்தனை மணி நேரத்துக்காக வேண்டுமோ एकाग्र हो जाए, ஒரு நிலை ஆகிவிடணும், अचल हो जाए, அசையாமல் இருக்கணும், हलचल में ना आए। தடுமாற்றத்தில் வரக்கூடாது. इस बात के ऊपर और भी ज्यादा टेंशन।
இந்த விஷயத்திற்கு மீது இன்னும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். माया के तूफान तो और ही आते रहेंगे। மாயையினுடைய புயல் இன்னுமே அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். परंतु तुम बच्चों को तो बहुत अडोल रहना है। ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அதிகமாக தடுமாற்றத்தில் வராதவர்களாக நிலைத்து இருக்கணும். तूफान आए புயல் வரலாம், परंतु तुम अडोल रहो। ஆனால் நீங்கள் ஆடாமல் இருங்கள். कोई परवाह नहीं हो। எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. कोई भी हालत में संशय बुद्धि नहीं होना है। எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சஞ்சய புத்தி ஆகக்கூடாது. घबराना नहीं है। பதட்டப்படாதீர்கள். 5 अगस्त 68 की वाणी का 3रा पेज। बाप समझाते हैं, தந்தை புரிய வைக்கிறார். मीठे मीठे बच्चों, माया के तूफान तो बहुत आवेंगे। இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, மாயையினுடைய புயல் அதிகமாக வரணும் தான். स्थितियां आना भी गुड लक है, சூழ்நிலைகள் வருவதும் இதுவும் ஒரு குட் லக் ஆகும். क्योंकि इससे फाउंडेशन मजबूत होता है। ஏனென்றால் இதன் மூலமாக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகுகிறது. सदा अचल अडोल रहते हो। कल எப்பொழுதும் அசையாமல் ஸ்திரமாக இருக்கிறீர்களா? पहले भी रावण सेना ने हिलाने की कोशिश की, लेकिन अंगद अचल रहे। கல்பத்திற்கு முன்னால் கூட இந்த ராவண சேனை உங்களை அசை வைக்கிறதுக்காக முயற்சி செய்தது. ஆனால் அங்கது போல் நீங்கள் நிலைத்து இருந்தீர்கள். परिस्थितियां आएंगी और चली जाएंगी। சூழ்நிலைகள் வந்துவிடும், பிறகு சென்றுவிடும். स्वस्थिति सदा आगे बढ़ाएगी। சுயஸ்திதி எப்பொழுதும் நம்மளை முன்னேற்றும். परिस्थिति के पीछे भागने से स्वस्थिति चली जाएगी। பரிஸ்திதிக்கு பின்னால் போனால் சுயஸ்திதி வந்து சென்றுவிடும். कोई भी परिस्थिति आए तो आप हाई जंप दो, என்ன பரிஸ்திதி வந்தாலும் சரி, நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணுங்க. इससे पार हो जाएंगे। இதன் மூலமாக கடந்து விடுவீர்கள். परिस्थिति आना भी गुड लक है। இந்த பரிஸ்திதி வருவதும் ஒரு நல்ல பாக்கியம், குட் லக் ஆகும். यह पेपर फाउंडेशन को मजबूत करने का साधन है। இந்த பேப்பர் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய சாதனமாகும். यह निश्चय को हिलाकर देखने के लिए आते हैं। இது நிச்சயத்தை ஆட்டி அசைத்து பார்ப்பதற்காக வருகிறது. एक बारी अंगद समान मजबूत हो जाएंगे तो यह नमस्कार करेंगे। ஒருவேளை நாம் ஒரு தடவை கூட அங்கது போல ஸ்ட்ராங் ஆகிவிட்டால் பிறகு இவர்கள் கையெடுத்து கும்பிடுவார்கள். पहले विकराल रूप से आएंगे और फिर दासी रूप से आएंगे। முதலில் பயங்கரமான ரூபத்தில் வரும், பிறகு அதற்கு பிறகு வேலைக்கார ரூபத்தில் வரும். अव्यक्त वाणी तारीख 26 नवंबर 1979 पृष्ठ 54। यहाँ तो बच्चों को बहुत अटल और अडोल बनना है। இங்கு குழந்தைகளுக்கு மிகவும் அசையாதவர்கள், ஸ்திரமானவர்களாக ஆகணும். कब कोई प्रकार की अशांति नहीं आनी चाहिए। எப்பொழுதும் எந்த விதமான அசாந்தி வரக்கூடாது. जो अशांत होते हैं யாரு அசாந்தமாக இருக்கிறார்களோ उनको अडोल थोड़ा ही कहा जाता है। பிறகு அவர்களை நகராதவர்கள் என்று சொல்ல முடியுமா என்ன? समझते भी हैं कि हम अशांति फैलाते हैं, இது புரிந்துக்கு செய்கிறார்கள், நாங்க அசாந்தியை பரப்புகிறோம். दूसरे भी हमारे से अशांत होते रहते हैं। மற்றவர்களும் நம்மளால் அசாந்தத்தில் வருகிறார்கள். इसलिए बच्चों को कहते हैं अवस्था बड़ी अडोल रहनी चाहिए। அதனால்தான் குழந்தைகளுக்கு சொல்கிறார், நிலை மிகவும் ஸ்திரமாக இருக்க வேண்டும். जो कमजोर दिल वाले बच्चे होंगे யாரு பலவீனமான மனம் கொண்ட குழந்தைகளாக இருப்பார்களோ वो विनाश थोड़े ही देख सकेंगे। அவர்களால் அழிவை பார்க்க முடியுமா என்ன? इन आँखों से विनाश देखना இந்த கண்களால் அழிவை பார்ப்பது
मासी का घर थोड़े ही है। சித்தி வீடா என்ன? इस बात में अवस्था बड़ी मजबूत चाहिए। இந்த விஷயத்தில் நிலை மிகவும் ஸ்ட்ராங்காக வேண்டும். सभी से श्रेष्ठ तख्त तो बाप दादा के दिल तख्त नशीन बनना ही है। அனைத்தை விட மிகவும் சிரேஷ்டமான சிம்ஹாசனம் தந்தையினுடைய மனதின் சிம்ஹாசனத்தின் அதிகாரியாக ஆக வேண்டும். साथ साथ इस तख्त पर बैठने के लिए भी अचल अडोल एकरस स्थिति का तख्त चाहिए। கூடவே இந்த சிம்ஹாசனத்தில் அமர்வதற்காக நிலைந்து ஸ்திரமான ஒரு ரசனத்தில் இருக்கக்கூடிய நிலையின் சிம்மாசனம் வேண்டும். अगर इस स्थिति के तख्त पर स्थित नहीं हो पाते तो बाप दादा के दिल रूपी तख्त पर स्थित भी नहीं हो सकते। ஒருவேளை இந்த நிலையின் சிம்ஹாசனத்தில் அமர முடியவில்லை என்றால் பிறகு பாப்தாதாவின் மனதின் ரூபமான சிம்ஹாசனத்திலும் நிலைய முடியாது, அமர முடியாது. इसलिए यह अचल अडोल व एकरस स्थिति का तख्त बहुत आवश्यक है। அதனால்தான் இந்த நிலைந்து இருக்கக்கூடிய ஸ்திரமான ஒரு ரசனத்தில் இருக்கக்கூடிய சிம்ஹாசனம் மிகவும் அவசியமாகும். इस तख्त से बार बार डगमग हो जाते हैं। ஆனால் இந்த சிம்ஹாசனத்திலிருந்து அடிக்கடி அசைந்து விடுகிறீர்கள். इसलिए अपने अकाल तख्त नशीन ना बनने के कारण इस एकरस स्थिति के तख्त पर भी स्थित नहीं हो सकते। அதனால்தான் தன்னுடைய அகால் தக்த் அதிகாரியாக ஆகாத காரணத்தால் இந்த ஒரு ரசனம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சிம்ஹாசனத்திலும் அடிக்கடி நிலைத்து இருக்க முடியவில்லை. அவ்யக்தவாணி தேதி 20/8/71 பக்கம் 157 ஆரம்பத்தில் अव्यक्त वाणी तारीख 20 अगस्त 1971 पृष्ठ 157 आदि। ये माया के तूफान पिछाड़ी तक आवेंगे। இந்த மாயையினுடைய புயல் கடைசி வரைக்கும் வரும். एक संकल्प विकल्प होते हैं और दूसरे ஒன்னு எண்ணங்கள், பிறகு விபரீதமான எண்ணங்கள் இருக்கிறது, பிறகு இன்னும் ஒன்று सत्संकल्प होते हैं। நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. अगर विकल्प आते हैं, ஒருவேளை கெட்ட சங்கல்பங்கள் வருகிறது, विपरीत संकल्प आते हैं, விபரீதமான எண்ணங்கள் வருகிறது, तो कर्मेंद्रियों से कुछ भी न करो। அப்பொழுது கர்மேந்திரியங்கள் மூலமாக ஒண்ணுமே செய்யாதீர்கள். हैं? என்ன? कर्मेंद्रियों से कुछ भी न करो। கர்மேந்திரியங்கள் மூலமாக எதுவுமே செய்யாதீர்கள். बाबा तो कहते हैं பாபா சொல்கிறார், करते शिव बाबा को याद करो। கர்மங்கள் செய்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், कुछ भी न करो। எதுவுமே ये क्या செய்யாதீர்கள். बात हुई? இது என்ன விஷயமாகிவிட்டது? हैं? नहीं, विकल्प आए जब दुष्ट कर्म करने का, எப்பொழுது துஷ்டமான எண்ணங்கள் செய்ய, அதாவது துஷ்டமான கர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணம் வருகிறதோ संकल्प आए तो विकल्प हुआ, அப்பொழுது அது என்னவாகிவிட்டது? விபரீதமான எண்ணமாகிவிட்டது. तो उस दुष्ट कर्म को कर्मेंद्रियों में नहीं लाना चाहिए। அப்பொழுது அந்த துஷ்டமான கர்மங்களை தன்னுடைய அந்த துஷ்டமான எண்ணங்களை தன்னுடைய கர்மேந்திரியத்தில் கொண்டு வரக்கூடாது. अच्छा संकल्प भला आए, நல்ல சங்கல்பங்கள் பலே வரலாம், बल कर्मेंद्रियों में कर्म में आवे, பலே கர்மேந்திரியங்களின் கர்மத்தில் நல்ல எண்ணங்கள் வரலாம். लेकिन ஆனால் दुष्ट संकल्प जब आता है तो விபரீதமான துஷ்ட எண்ணங்கள் எப்பொழுது வருகிறதோ उसे कर्मेंद्रियों में नहीं लाना। அதை கர்மேந்திரியங்களில் கொண்டு வரக்கூடாது. तूफान तो बहुत आवेगा। புயல் கண்டிப்பாக வரும், நிறைய வரும். जैसे वैद्य दवाई करते हैं, कहते हैं बीमारी उछाल मारेगी, எப்படி ஒரு டாக்டர் மெடிசன் மருந்து கொடுக்கறாங்க அப்படின்னா சொல்றாங்க இந்த நோய் வந்து கண்டிப்பா வெளியே வரும், அதிகமாகும். क्या என்ன? कभी कभी खुजली की ऐसी दवाई देते हैं சில நேரம் வந்து அரிப்புக்கான இப்படிப்பட்ட மருந்தை கொடுக்கறாங்க. कि खुजली 1-2 दिन और जोर से बढ़ जाती है, அப்போ என்ன ஆகுகிறது? அந்த அரிப்பு 2-3 நாளுக்கு இன்னும் அதிகமாகி விடுகிறது. तो बीमारी उछाल मारेगी। तुम அப்போ இந்த நோய் அதிகமாகும். ஆனால் डरना नहीं, நீங்க பயப்படாதீங்க.
फिर कोई छोड़ देते हैं वैद्य को। பிறகு சிலர் என்ன பண்றாங்க, அந்த மருத்துவரை விட்டு விடுறாங்க. ऐसे यहाँ भी है, அதே போல்தான் இங்கேயும் இருக்கிறது. यहाँ भी कहते हैं बाबा तूफान बहुत आते हैं। இங்கேயும் பாபா சொல்கிறார், புயல் அதிகமாக வரும். जो तूफान का भक्ति मार्ग में नहीं आए थे, எந்த புயல் பக்தி மார்க்கத்தில் ஒரு பொழுதும் வரவில்லையோ ऐसे दुष्ट तूफान आते हैं। அப்படிப்பட்ட துஷ்ட புயல்கள் வருகிறது. ज्ञान में आने के बाद माया बहुत तूफान में लाती है। ஞானத்தில் வந்த பிறகு மாயை மிகவும் அதிகமாக புயலில் கொண்டு வருகிறது. पहले बेसिक में इतने तूफान नहीं आते थे, முதலில் பேசிக்ல இருக்கும் பொழுது இவ்வளவு புயல்கள் வரவில்லை, इतने विकर्म नहीं बनते थे। இவ்வளவு விகர்மங்கள் ஏற்படவில்லை. अभी एडवांस में आने के बाद ஆனால் இப்பொழுது அட்வான்ஸ்ல வந்த பிறகு और ही मुसीबत आ गई। மிகவும் அதிகமாக பிரச்சனை வந்து விட்டது. तो बाप कहते हैं इसमें डरना नहीं है, எனவே தந்தை சொல்கிறார், இதுல நீங்க பயப்படாதீர்கள். महावीर बनो और तुम बच्चे ही तो महावीर हो। மகாவீர் ஆகுங்கள், பிறகு குழந்தைகளாகி நீங்கள் தானே மகாவீர் ஆகுறீங்க. क्या என்ன? तुम बच्चे वह बच्चे, குழந்தைகளாகிய நீங்கள், குழந்தைகளாகிய அவர்கள். तुम बच्चे वो बच्चे நீங்கள் குழந்தைகள், அந்த குழந்தைகள், और यह बच्चे, பிறகு இந்த குழந்தைகள். न वो महावीर हैं न ये महावीर हैं, அவர்களும் மகாவீர் இல்லை, இவர்களும் மகாவீர் இல்லை. तुम बच्चे ही तो महावीर हो। ஆனால் நீங்க தான் மகாவீராக இருக்கிறீர்கள். क्या अंतर हुआ? எனவே என்ன வித்தியாசம் இருக்கிறது? जो सन्मुख बाप से बैठ पढ़ते हैं யார் நேர்முகமாக தந்தைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு படிக்கிறார்களோ वो ही महावीर, அவர்கள்தான் மகாவீர் ஆவார்கள். महावीर की लिस्ट में आने वाले हैं। மகாவீர்னுடைய லிஸ்ட்ல வரக்கூடியவர்கள். तो कितने भी तूफान आए, எனவே எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, अचल अडोल और अखंड रहना है। நிலைந்து இருக்கணும், அசையாமல் இருக்கணும், ஸ்திரமாக இருக்கணும். अखंड रहने का क्या मतलब है? அகண்ட் அதாவது ஸ்திரமாக இருக்கணும், உடையாமல் இருக்கணும். இதனுடைய அர்த்தம் என்னவாகிவிட்டது? हाँ, पुरुषार्थ खंडित न हो जाए। புருஷார்த்தம் முடிந்து விடக்கூடாது. आज निश्चय बुद्धि होकर के चल रहे हैं, இன்னைக்கு நிச்சய புத்தியாக இருந்து நடக்கிறோம், कल ये निश्चय बुद्धि बन गए, நாளைக்கு நிச்சயம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். तो पुरुषार्थ खंडित हो गया। அப்பொழுது புருஷார்த்தம் என்னவாகியது? முடிந்து விட்டது. अडोल हाँ, அடோல் என்றால் என்ன? हाँ, डोलायमान न करे माया। அடோல் என்றால் ஸ்திரமாக இருக்கணும். அதுக்கு பாபா அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு. மாயை நம்மளை அசைய வைக்க கூடாது, घड़ी घड़ी डुलाती रहे, நொடிக்கு நொடி நம்மள அசைய வைத்து கொண்டே இருக்கிறது. तो पुरुषार्थ से जो रिजल्ट निकलना चाहिए எனவே புருஷார்த்தத்திலிருந்து என்ன ரிசல்ட் வெளியே வர வேண்டுமோ ये वो रिजल्ट नहीं निकलेगा। அந்த ரிசல்ட் வெளியே வராது. तो ये भी अभी खुशी है எனவே இதுவும் இப்பொழுது சந்தோஷம் இருக்கிறது. कि हम अखंड राज्य स्थापन कर रहे हैं। நம்ம கண்டமாகாத ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம். पुरुषार्थ में अखंड रहेंगे புருஷார்த்தத்தில் கண்டமாகாம இருக்கணும். तो तुम्हारा राज्य भी அப்பொழுது உங்களுடைய ராஜ்யமும் எப்படி இருக்கும்? अखंड स्थापन होगा। அகண்டமாக இருக்கும், ஸ்திரமாக இருக்கும். खंडित होते रहेंगे तो तुम्हारा राज्य भी ஒருவேளை நாம் உடைந்து கொண்டே இருந்தோம், அப்பொழுது நம்மளுடைய ராஜ்யமும் खंडित होता रहेगा। बाप ஸ்திரமாக இருக்காது. तो क्यों कह रहे हैं? अटेंशन प्लीज। தந்தை ஏன் சொல்கிறார்? அட்டென்ஷன் ப்ளீஸ். सूक्ष्म संकल्प में भी சூட்சுமமான எண்ணங்களிலும் भी प्रकार की हलचल न हो। எந்த விதமான தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. अचल अडोल நிலைந்து இருக்கணும், ஆடாமல் இருக்கணும். शुद्ध संकल्पधारी बहुत समय से बनना है। சுத்தமான எண்ணங்கள் கொண்டவர்கள் நீண்ட காலத்திலிருந்து கண்டிப்பாக ஆகத்தான் வேண்டும். दुनिया में हलचल
और हलचल को अचल बनाने वाले निमित्त आप हो। உலகத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை ஸ்திரமாக்கக்கூடியவர்கள் நீங்க தான் ஆகுவீர்கள். वो अपना कार्य नहीं छोड़ते हैं। அவர்கள் தன்னுடைய வேலையை விடுவதில்லை. कौन सा कार्य? दुनिया वाले உலகத்தினர் எந்த வேலையை? है हलचल पैदा करने का, हलचल में आने का। தடுமாற்றங்களை உருவாக்கக்கூடிய வேலை, தடுமாற்றத்தில் வர வைக்கக்கூடிய வேலை. वो अपना कार्य नहीं छोड़ते हैं तो அவர்கள் தன்னுடைய வேலையை விடுவதில்லை. आप भी எனவே நீங்களும் अपने को निमित्त समझ वो हलचल தன்னை நிமித்தமானவர்கள் என்று புரிந்து கொண்டு அந்த தடுமாற்றங்களில் और आप अचल हैं। இருந்தாலும் நீங்கள் நிலைந்து இருக்கணும். दोनों साथ साथ पार्ट बजाओ। இரண்டும் கூட கூடவே பாட் பண்ணுங்க. इसलिए साकार मुरली में क्या बोला? அதனால்தான் சாக்கார முரளியில் என்ன சொல்லியிருக்கிறார்? एक तरफ हाहाकार और दूसरी तरफ जय जयकार होगा। என்ன சொல்லியிருக்கிறார்? ஒரு பக்கம் தோல்வியாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் வெற்றி இருக்கும். किसी भी प्रकार की परिस्थिति या प्रकृति या कोई व्यक्ति निश्चय के आसन को कितना भी हिलाने का प्रयत्न करे, लेकिन वह हिला ना सके, ऐसे अचल अडोल आसन है। எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான இயற்கையின் இல்லையானால் ஒரு மனிதனின் நிச்சயம் உங்களை, அந்த சிம்ஹாசனம் உங்களை எவ்வளவு அசைய வைக்க முயற்சி செய்தாலும் சரி, ஆனால் நீங்கள் அசையாமல் இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட அசையாமல் இருக்கக்கூடிய, ஸ்திரமாக இருக்கக்கூடிய சிம்ஹாசனம் இருக்கிறதா? निश्चय के आसन में सदा अचल रहने वाला निश्चय बुद्धि विजयंती गाया हुआ है। நிச்சய புத்தியின் சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அசையாமல் இருக்கக்கூடியவர்களை தான் நிச்சய புத்தி வெற்றியாளர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. तो अचल रहने की निशानी है எனவே நிலைந்து இருக்கக்கூடிய அடையாளம் என்னவென்றால், हर संकल्प, ஒவ்வொரு எண்ணங்கள், சொற்கள், बोल और कर्म में सदा विजयी, பிறகு கர்மத்தில் வெற்றியாளர்களாக, எப்பொழுதும் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். अव्यक्त वाणी तारीख 8 फरवरी 1975 पृष्ठ 53 आदि। हमको तो यहाँ स्थिर रहना है। நம்மளுக்கு இங்க நிலைந்து இருக்கணும். महावीर हनुमान का वो मिसाल दिखलाते हैं ना, மகாவீர் அனுமானுக்கு அந்த எடுத்துக்காட்டு காமிக்கிறார்கள் இல்லையா? अडोल रहेंगे, अचल रहेंगे, நிலைந்து இருப்போம், அசையாமல் இருப்போம், ஆடாமல் இருப்போம். ये करेंगे। இது செய்வோம். जो मेहनत है ये अडोल रहने की मेहनत है। எந்த முயற்சி இருக்கிறதோ அது அசையாமல் இருக்கணும், அந்த முயற்சி தான் இருக்கிறது. அதுல தான் உழைப்பு இருக்கிறது. अचलगढ़ तुम्हारा यादगार है। அச்சல்கட் உங்களுடைய நினைவார்த்தமாகும். इस अचल रहने में मेहनत है। இந்த நிலைந்து இருக்க வேண்டியதில் ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது. और तूफान तो आते ही रहेंगे। பிறகு புயல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். याद में तीखे चले जाएंगे। हैं? अचलगढ़ वाले याद में तीखे चले जाएंगे। हाँ, அவங்க சொல்றாங்க, அச்சல்கட்ல இருக்கக்கூடியவர்கள் நினைவில் முன்னேறி கொண்டு சென்று விடுவார்கள். अचल रहेंगे, அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா, யாரு ஆடாமல் இருப்பார்களோ तीखे चले जाएंगे, அவர்கள் ஷார்ப்பாக முன்னேறி செல்வார்கள். चलायमान हो जाएंगे யாரு ஸ்திரமாக இல்லை, அசைந்து விடுகிறார்கள், तो नीचे गिर जाएंगे। அப்பொழுது கீழே விழுந்து விடுவார்கள். सदा समय और स्वयं को याद रखो। எப்பொழுதும் நேரம், பிறகு தன்னை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். स्वयं भी कल्याणकारी और समय भी कल्याणकारी। நாமும் நன்மைக்கானவர்கள், பிறகு நேரமும் நன்மைக்குரியதாகும். तो इस स्मृति से सदा ही माया जीत और प्रकृति जीत रहेंगे। எனவே இந்த நினைவின் மூலமாக எப்பொழுதும் மாயை மீது வெற்றியாளர்கள், பிறகு பிரகிருத்தியை வெல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். जरा भी हलचल नहीं हो கொஞ்சம் கூட அசைவு இருக்கக்கூடாது. तो अचल भी हो,
எனவே அசையாமலும் இருக்கணும், अडोल भी हो, ஆடாமலும் இருக்கணும், अटल भी हो। நிலைத்தும் இருக்கணும். कोई इस निश्चय से टाल नहीं सकता। யாரும் இந்த நிச்சயத்திலிருந்து நம்மளை ஆட்டக்கூடாது. अव्यक्त वाणी तारीख 2 दिसंबर 1993 पृष्ठ 46 अंत। ऐसा समय आने वाला है இப்படிப்பட்ட நேரம் வரவிருக்கிறது, जिसमें बच्चों को बहुत ही अचल अडोल रहना है। எதுல குழந்தைகளுக்கு மிகவும் நிலைந்து இருக்கணும், ஆடாமல் இருக்கணும். सामना करने की शक्ति धारण करनी है। எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தாரணை செய்யணும். क्योंकि चारों तरफ से ஏனென்றால் நான்காபுறத்திலிருந்தும் प्रकृति भी माया भी இயற்கையும் மாயையும் हर प्रकार से घिराव डालेगी। எல்லா விதத்திலிருந்தும் சுற்றி வளைக்கும். आप बच्चे भी घिराव डाल रहे हो। குழந்தைகளாகிய நீங்களும் சுற்றி வளைக்கிறீர்கள். लेकिन माया और प्रकृति भी क्या करेगी? ஆனால் மாயை பிறகு இயற்கை இதுவும் என்ன செய்யும்? चारों ओर से घिराव डालेगी। நான்கு புறத்திலிருந்தும் சுற்றி வளைக்கும். उस समय आपको அந்த நேரத்தில் உங்களுக்கு अपनी संपूर्ण स्टेज से सामना करना है। தன்னுடைய சம்பூர்ணமான நிலையிலிருந்து எதிர்கொள்ள வேண்டும். और उस समय ही एडवांस पार्टी प्रत्यक्ष हो जाएगी। பிறகு அந்த நேரத்தில் தான் அட்வான்ஸ் பார்ட்டி பிரத்யட்சமாகிவிடும், வெளித்தோன்றிவிடும். और आप लोगों के सामने जय जयकार होगी। பிறகு உங்களுக்கு முன்னால் வெற்றியின் முழக்கம் முழங்கும். प्राकृतिक आपदाएं तो दिन प्रतिदिन बढ़ने वाली है ना। இயற்கையின் சீற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கவிருக்கிறது இல்லையா? तो ऐसी स्थिति हो जो कोई भी संकल्प में भी हलचल ना हो। எனவே இப்படிப்பட்ட நிலை இருக்கணும், என்ன ஒரு எண்ணத்திலும் அசைவு இருக்கக்கூடாது. ऐसे अचल और अडोल बने हो। இப்படி நிலைந்து இருக்கிறீர்களா, ஆடாமல் இருக்கிறீர்களா? अगर बहुत समय का माया जीत व प्रकृति जीत का अभ्यास नहीं होगा तो रिजल्ट क्या हो? ஒருவேளை மிகவும் நீண்ட காலத்திற்காக மாயையின் வெற்றியாளர், இயற்கையின் வெற்றியாளர் ஆகுவதற்காக பிராக்டிஸ் இல்லையானால் பிறகு ரிசல்ட் எப்படி இருக்கும்? होगी। एक सेकंड का पेपर आना है। ஒரு செகண்ட்ல பேப்பர் வரணும். उस समय अगर तैयारी करने में लग गए ஒருவேளை அந்த நேரத்தில் தன்னை தயாராக்குவதில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் तो रिजल्ट निकल जाएगा। பிறகு ரிசல்ட் வெளியே வந்துவிடும். एक सेकंड में पास हो जाए, इसका अभ्यास चाहिए। ஒரு செகண்ட்ல பாஸ் ஆகிவிடணும், இப்படி பிராக்டிஸ் வேணும். अव्यक्त वाणी तारीख 5 दिसंबर 1979 पृष्ठ 89 आदि। अगर निश्चय हो गया ஒருவேளை நிச்சயம் ஆகிவிட்டது, तो एक बार निश्चय पैदा कर लिया कि ये मेरा बाप है, ஒருவேளை நாம் நிச்சயத்தை ஒரு தடவையாவது கொண்டு வந்துட்டோம், இவர்தான் என்னுடைய தந்தை என்று, तो फिर टलना नहीं चाहिए, अटल रहना चाहिए। பிறகு அதிலிருந்து ஆடக்கூடாது, அசையாமல் இருக்கணும், अचल रहना चाहिए। ஸ்திரமாக இருக்கணும். दूसरों से सुनना ही नहीं है। மற்றவர்களிடமிருந்து கேட்கவே கூடாது. सुनाते हैं तो एक कान से सुनना, दूसरे कान से निकाल दिया। சொல்கிறார்கள் என்றாலும் ஒரு காதிலிருந்து கேட்டு இன்னொரு காதிலிருந்து வெளியேற்றி விடணும். हियर नो इविल। கெட்டதை கேட்காதீர்கள். बाप की खिलाफत की कोई बात सुनाता है யாராவது தந்தைக்கு விபரீதமாக ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்கிறார்கள், तो हमें बाबा का वाक्य याद आना चाहिए, श्रीमत के बरखिलाफ बात करने वाले को रावण संप्रदाय समझो। அப்பொழுது நம்மளுக்கு பாபாவினுடைய ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வரணும், என்னவென்றால் ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக பேசுவர்களே ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். इसलिए बताया हलचल में नहीं आना है, அதனால் தான் சொல்லியிருக்கிறார், அசைவில் வரக்கூடாது, अचल रहना है। நிலைந்து இருக்கணும். उसके लिए अटल अखंड अडोल आत्मा बनकर रहने के लिए அதற்காக அதாவது உடையாத, ஆடாத, அசையாத, நிலைத்து இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருப்பதற்காக बीज रूप आत्माओं की दुनिया में விதை ரூபமான ஆத்மாக்களின் உலகத்தில்
साप्ताहिक संगठन योग का विशेष प्रोग्राम रखना जरूरी है। அதனால வாரத்தில் ஒரு தடவை சங்கடன் யோகத்தின் விசேஷமான புரோகிராம் வைப்பது அவசியமாகும். क्योंकि ஏனென்றால் संगठन में बल होता है, சங்கடன்ல தான் சக்தி இருக்கிறது. अकेला धागा जल्दी टूटेगा, ஒரு கயிறு தனியாக இருந்தால் அது சீக்கிரமாக உடைந்துவிடும். कई धागे मिलाकर के रस्सी बना दी जाएगी ஒருவேளை நிறைய கயிறை ஒன்று சேர்த்து விட்டு குண்டாக ஒரு கயிறை உருவாக்கிவிட்டால் तो टूटेगा? அது உடையுமா என்ன? नहीं टूटेगा। अभी உடையாது. हलचल में हो, एक ही संकल्प में अचल और अटल नहीं हो। இப்பொழுது நீங்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறீர்கள், ஒரே எண்ணத்தில் நிலைந்து அசையாமல் இருக்கவில்லை. अंगद समान अडोल बनना अर्थात अंतिम घड़ी लाना। அங்கது போல் ஆடாமல் இருப்பது என்றால் கடைசி நேரத்தை கொண்டு வரதாகும். तो संगठित रूप से ऐसे एक संकल्प को अपनाओ, எனவே சங்கடன் ரூபத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். अर्थात दृढ़ संकल्प की इकट्ठी अंगुली सभी दो। அதாவது திடமான எண்ணத்தின் ஒரு விரலை அனைவரும் கொடுங்கள். तो यह कलयुगी पर्वत परिवर्तन करके गोल्डन वर्ल्ड को ला सके। எதன் மூலமாக இந்த கலியுகத்தின் மலையை மாற்றிவிட்டு கோல்டன் வேர்ல்ட் தங்க உலகத்தை கொண்டு வர முடியும். अव्यक्त वाणी तारीख 23 अक्टूबर 1975 पृष्ठ 217 अंक। दुनिया की कैसी भी स्थिति परिस्थिति आ जाए, உலகத்தில் எப்படிப்பட்ட நிலை சூழ்நிலை வந்து விட்டாலும் சரி, उसकी आत्मा ऐसे स्थिरियम हो जाए அவருடைய அந்த ஆத்மா இப்படி நிலைத்து இருக்கணும். जैसे निर्वात स्थान में दीपक अचल अडोल रहता है। எப்படியானால் காற்று இல்லாத இடத்தில் எப்பொழுது அங்க விளக்கு ஏற்றினால் அந்த விளக்கு வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கும். जब दीपक को आंधी तूफान आता है எப்பொழுது புயல் வருகிறது तो डोलने लगता है। அப்பொழுது அந்த விளக்கின் திரி அசைய ஆரம்பிக்கிறது, ஆட ஆரம்பிக்கிறது. तो ऐसे ही आत्मा की ऐसी स्टेज हो जाए, எனவே ஆத்மாவினுடைய ஸ்டேஜ் இப்படி ஆகிவிட வேண்டும். कैसा भी आंधी तूफान आए माया का, எப்படிப்பட்ட மாயையினுடைய புயல் வந்தாலும் சரி अडोल रहे। அசையாமல் இருக்கணும். अचल अडोल बन मन और बुद्धि को बिल्कुल शक्तिशाली बनाए। अचल अडोल स्थिति में स्थित हो जाओ। அசையாமல் நிலைந்து இருந்து மனதை பிறகு புத்தியை மிகவும் சக்திசாலியாக ஆக்கிவிடுங்கள். அசையாமல் நிரந்தரமான நிலையில் நிலைந்து இருங்கள். प्रकृति का खेल देखते चलो, பிரகிருத்தினுடைய இயற்கையினுடைய விளையாட்டை பார்த்து கொண்டே செல்லுங்கள். घबराना नहीं। பயப்படாதீர்கள். आप अलौकिक हो, நீங்கள் அலௌகிகமாக இருங்கள். साधारण नहीं हो। சாதாரணமானவர்கள் இல்லை. साधारण लोग हलचल में आएंगे, घबराएंगे। சாதாரணமான மக்கள் அசைவில் வருவார்கள், பதட்டப்படுவார்கள். अलौकिक मास्टर सर्वशक्तिवान आत्माएं அலௌகிகமாக இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மாக்கள் खेल देखते अपने विश्व कल्याण के कार्य में बिजी रहेंगे। விளையாட்டை பார்த்து கொண்டும் தன்னுடைய உலகத்தில் நன்மை செய்யக்கூடிய காரியத்தில் பிஸியாக இருப்பார்கள். अव्यक्त वाणी तारीख 13 फरवरी 1999 पृष्ठ 5 अंक। बाप के ऊपर पूरा 100% निश्चय करेंगे। தந்தையின் மீது பக்கவாக 100% நிச்சயத்தை கொண்டு வந்தால் अटल अडोल निश्चय करेंगे, माया तुमको हिला ही नहीं सके। அச்சல் அடோல் நிலைந்து இருப்பீர்கள். அசையாம இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொண்டீர்கள். மாயையால் உங்களை ஆட்ட முடியவில்லை. तो तुमको स्वर्ग का वर्षा मिल जाएगा। அப்பொழுது உங்களுக்கு ஸ்வர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைத்துவிடும். अभी क्या होता है? இப்பொழுது என்ன நடக்கிறது? अभी माया हिलाई देती है, तो இப்பொழுது மாயை வந்து ஆட்டி விடுகிறது. स्वर्ग का वर्षा भी हिल जाता है। ஸ்வர்க்கத்தினுடைய ஆஸ்தியும் ஆடுகிறது.
ड्रामा बगैर तो कोई भी चीज होती नहीं। டிராமா இல்லாமல் எந்த ஒரு பொருளும் நடக்காது. सेकंड बाय सेकंड ये ड्रामा चलता रहता है। செகண்ட் செகண்டா இந்த டிராமா நடந்து கொண்டே இருக்கிறது. ड्रामा को याद करने से हिलेंगे नहीं। டிராமாவை நினைவு செய்தால் நாம் ஆடமாட்டோம். अडोल अचल ஆடாமல் அசையாமல் स्थिरियम रहेंगे। ஸ்திரமாக இருப்போம். तूफान तो बहुत आवे। புயல் அதிகமாக வரணும் தான். अगर ड्रामा में पक्का निश्चय है तो ड्रामा के निश्चय से जो निश्चय बुद्धि है वह समस्या को समाधान स्वरूप में बदल देता है। ஒருவேளை டிராமாவில் பக்கவாக நிச்சயம் இருக்கிறது என்றால் டிராமா மீது நிச்சயம் இருக்கக்கூடிய நிச்சய புத்தி அந்த சூழ்நிலை பிரச்சனையையும் சமாதானம் ரூபத்தில் மாற்றி விடுவார்கள். क्योंकि निश्चय अर्थात विजय, ஏனென்றால் நிச்சயம் என்றாலே வெற்றி. तो किसके ऊपर विजय बनता? எனவே யார் மீது வெற்றியாளர்களாக ஆகுறாங்க? परिवर्तन करने में एक सेकंड மாற்றத்தை கொண்டு வருவதில் में समस्या परिवर्तन हो समाधान रूप बन जाती है। ஒரு செகண்டில் அந்த சூழ்நிலை மாறிவிட்டு சமாதான ரூபமாக ஆகிவிடுகிறது. हलचल में नहीं आएंगे, அசைவில் வராமல் இருப்பார்கள், अचल रहेंगे, நிலைந்து இருப்பார்கள். क्योंकि ड्रामा के ज्ञान से अडोल अचल बन जाते हैं। ஏனென்றால் டிராமாவின் ஞானத்தின் மூலமாக ஆடாமல் அசையாமல் இருக்கிறார்கள். यह निश्चय रहता है कि मैं ही कल पहले भी समाधान स्वरूप अर्थात सफल आत्मा बना था। இந்த நிச்சயம் இருக்கிறது என்னவென்றால் நான் தான் கல்பத்திற்கு முன்னால் சமாதான ரூபமாக அதாவது வெற்றி ஆத்மாவாக ஆகியிருந்தேன், बनी हूँ ஆகியிருக்கேன். और कल्प के बाद भी मैं ही बनूंगी। பிறகு கல்பத்திற்கு பின்னாலும் நான் தான் ஆகுவேன். अव्यक्त वाणी तारीख 15 दिसंबर 2009 पृष्ठ 1 मध्य। तो महावीर मिसल अचल अडोल रहना है। எனவே மகாவீர் போல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். वो अवस्था तुम्हारी हो जाएगी, அந்த நிலை உங்களது ஆகிவிட்டால் फिर कितने भी तूफान आवेंगे பிறகு எவ்வளவு புயல் வந்தாலும் சரி तुम हिलेंगे नहीं। நீங்கள் அசைய மாட்டீர்கள். सो भी जो पक्के महावीर होंगे उनकी ये अवस्था बनेगी। அதுலயும் யார் பக்காவாக மகாவீராக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட நிலை உருவாகும். अचलगढ़ की तरह अटल हो जाएंगे, स्थिर நீங்கள் அச்சல்கட் போல நிலைந்து இருப்பீர்கள், हो जाएंगे, हिलेंगे ஸ்திரமாக இருப்பீர்கள், ஆடமாட்டீர்கள். नहीं। माया तुमको कितना भी हिलाती रहे, மாயை உங்களை எவ்வளவு அசை வைத்து கொண்டிருந்தாலும் சரி तुम अंगद के समान क्या हो जाएंगे। जैसे अंगद ने अपना पाँव कहाँ நீங்கள் அங்கது போல் எப்படி ஆகிவிடுவீர்கள்? எப்படி அங்கது தன்னுடைய காலை रख दिया, வச்சிட்டாரு, रावण की सभा में ராவணனுடைய சபையில அங்கதர் தன்னுடைய காலை வச்சிட்டாரு. रख दिया कि तुम में ताकत हो तो हमारे पाँव को हिला के देखो। உங்களுக்குள்ள சக்தி இருந்தா என்னுடைய காலை அசைத்து காமிங்க அப்படின்னு அங்கத் தன்னுடைய காலை ராவணனுடைய சபையில வச்சிட்டாரு. नाम रख दिया अंगद। அப்ப பேர் வச்சுட்டாங்க அங்கத். अंग द அங்கு த कैसा, எப்படி, क्या मतलब? என்ன அர்த்தமாகியது? हाँ, ये जो अंग है ना शरीर के, இந்த உடலின் அங்கு என்றால் உறுப்புகள் இருக்கிறது இல்லையா? ये अंग हमने भगवान को दे दिए। अब इनकी हमें परवाह नहीं थी। இதை நாம் கடவுளிடம் கொடுத்து விட்டோம், இந்த உறுப்புகளை கடவுளிடம் கொடுத்து விட்டோம். எனவே இதன் கவலை நம்மளுக்கு இனிமேல் இல்லை. परवाह थी पार ब्रह्म परमेश्वर की, वो मिल गया तो अब हमें इस देह और देह के பார் பிரம்ம பரமேஸ்வரை அடைய வேண்டிய கவலை இருந்தது, அவர் கிடைத்து விட்டார். அதற்கு பிறகு இந்த தேகம் है जो दुनिया दुख देती है उनकी தேகத்தின் பொருட்கள் பிறகு உலகம் எந்த துக்கத்தை தருகிறதோ भी हमें कोई चिंता नहीं है। அவர்களின் கவலை நமக்கு எதுவுமே இல்லை. तो फिर अडोल हो जाएंगे, பிறகு ஆடாமல் இருப்போம், अचल भी हो जाएंगे। அசையாமலும் இருப்போம். हाँ, अभी थोड़े हैं ना। இப்பொழுது கொஞ்சம் இருக்கிறார்கள் இல்லையா? सभी अंगद के समान अचल अडोल रहने वाले होना। அனைவரும் அங்கதுக்கு சமமாக அசையாமல் ஆடாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா?
रावण राज्य की कोई भी परिस्थिति व व्यक्ति जरा भी संकल्प रूप में भी हिला ना सके। ராவண ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான சூழ்நிலை இல்லையானால் மனிதன் கொஞ்சம் கூட என்ன ரூபத்திலும் நம்மளை அசைய வைக்க கூடாது. नाखून को भी ना हिला सके। நம்மளுடைய நகத்தையும் அவர்களால் அசைய வைக்க கூடாது. संकल्प में हिलना अर्थात नाखून हिलना तो எண்ணங்களில் ஆடுவது என்றால் நகமும் ஆடுவதாகும். संकल्प रूप में भी ना व्यक्ति எனவே சங்கல்பத்திலும் எந்த ஒரு மனிதன் ना परिस्थिति हिला सके। சூழ்நிலையாலையும் அசைய வைக்க கூடாது. कभी कोई संबंधी व दैवी परिवार का भी ऐसा निमित्त बन जाता है। எப்பொழுதாவது ஏதாவது ஒரு தொடர்பினர் உறவினர் இல்லையானால் தெய்வீக குடும்பத்தில் சேர்ந்தவரும் இப்படி நிமித்தமாகி விடுகிறார்கள். அவர்கள் விக்னரூபம் தடையாக ஆகுகிறார்கள். जो विघ्न रूप बन जाता लेकिन अंगद के समान सदा अचल रहने वाले ஆனால் அங்கத்துக்கு சமமாக எப்பொழுதும் அசையாமல் இருக்கக்கூடியவர்கள் व्यक्ति के विघ्न को और परिस्थितियों को पार कर लेगा। வியக்தி மனிதனுடைய விக்னங்கள் தடைகள் பிறகு சூழ்நிலைகளை தாண்டி செல்வார்கள். क्योंकि नॉलेजफुल है, ஏனென்றால் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறார்கள். वह जानता है यह विघ्न क्यों आया। அவர்கள் அறிவார்கள் இந்த தடை ஏன் வந்தது. ये विघ्न गिराने के लिए नहीं है लेकिन और ही मजबूत बनाने के लिए है। இந்த தடைகள் விழ வைப்பதற்காக இல்லை, ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்குவதற்காக இருக்கிறது. अव्यक्त वाणी तारीख 23 जनवरी 1980 पृष्ठ 3 मध्याह्न। कहावत भी है, थोथा चना बाजे घना। ஒரு பழமொழி இருக்கிறது, தோத்தா சனா பாஜே கனா, குறை குடம் கூத்தாடும். जो भरा हुआ घड़ा होगा எது நிறைந்த குடமாக இருக்குமோ वो छलकेगा नहीं, அது அவ்வளவா ஆடாது. और अधूरा घड़ा होगा பிறகு அரைகுறையான குடம் இருந்தால் तो आवाज करेगा, छलकेगा। பிறகு அது சத்தம் போடும், மிகவும் அதிகமாக ஆடும். तो ऐसे ही எனவே அதே போல்தான் यहाँ भी बच्चों में जो बुद्धि से भरपूर होंगे, ज्ञान से भरपूर, எனவே இங்கேயும் குழந்தைகளில் யாரு புத்தியின் மூலமாக ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பார்களோ, अच्छी ज्ञान की मालिश की हुई होगी, நல்ல விதமான ஞானத்தினுடைய மசாஜ் பண்ணிருப்பாங்களோ, तो कभी भी हिलेंगी नहीं। அப்பொழுது எப்பவுமே ஆட மாட்டார்கள். எதன் மூலமாக? माया के तूफानों से மாயனுடைய புயலின் மூலமாக. डगमग नहीं होंगे। ஆடவும் மாட்டார்கள், அசையவும் மாட்டாங்க. ज्यादा आत्माओं के चक्कर नहीं काटेंगे। நிறைய ஆத்மாக்களை சுற்றி சுற்றி வரமாட்டார்கள். एक बाप ஒரு தந்தை, दूसरा न कोई, வேறு யாரும் இல்லை. अचल रहती है। நிலை இப்படி நிலைத்து இருக்கிறது. अगर जरा भी जगह होगी, संपन्न नहीं होगी, ஒருவேளை கொஞ்சம் கூட இடம் இருந்தால், சம்பன்னமாக ஆகாமல் இருந்தால், तो हिलती रहेगी। அப்பொழுது அசைந்து கொண்டே இருக்கும். तो संपन्नता की निशानी अचल है। எனவே சம்பன்னத்தாவினுடைய அடையாளம் அசையாமல் இருப்பார்கள். जो ज्ञान में जब से चला, யார் ஞானத்தில் எப்பொழுதிலிருந்து வந்தார்களோ तब से लेकर अब तक भी अगर कोई अचल है, அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை கூட யாராவது அசையாமல் இருக்கிறார்கள் என்றால், हिला नहीं, அசையவில்லை, तो क्या समझा जाए? அப்பொழுது என்ன புரிந்து கொள்ளணும்? है? इससे समझा जाए कि वो संपन्न स्टेज वाला है। அப்பொழுது இதன் மூலமாக புரிந்து கொள்ளணும், அவங்க சம்பன்னமான நிலை கொண்டவர்கள். और जो जितना ज्यादा हिलता रहा, பிறகு யார் எவ்வளவுக்கு அசைந்து கொண்டே இருக்கிறார்களோ उतना ही स्टेज असंपन्न है। அப்பொழுது அதுவரை நிலை மிகவும் சம்பன்னம் இல்லாத நிலையாக இருக்கிறது. एक भी खजाना थोड़ा भी कम होगा, ஒரே ஒரு கஜானா கூட கொஞ்சம் கூட குறைவாக இருந்தால், फुल नहीं होगा, ஃபுல்லாக இல்லை, तो जरूर हलचल होगी। அப்பொழுது கண்டிப்பாக அசைவார்கள். जैसे सर्व शक्तियां हैं, यदि एक भी शक्ति कम हुई, எப்படி இந்த உடலில் சக்திகள் இருக்கிறது, ஒருவேளை ஒரே ஒரு சக்தி கூட मानव குறைந்தாலும், समाने की शक्ति कम है, तो जब ऐसी समस्या आएगी जहाँ ஒருவேளை समाने ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்கு வந்து அடக்கிக் கொள்ள வேண்டிய சக்தி இல்லை, की शक्ति यूज करनी है, तो क्या होगा?
எங்கு நாம் எல்லாத்தையும் தனக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டிய சக்தியை யூஸ் பண்ணணும், ஆனால் சக்தியே இல்லை, அப்போ என்னவாகும்? हलचल में आ जाएगा। அசைந்து விடுவார்கள். क्या कहीं कहीं समाना भी पड़ता है। சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. अवस्था ऊपर नीचे न हो। எந்த ஒரு இயற்கையின் சீற்றம் மூலமாக நிலை மேலே கீழே செல்லக்கூடாது. क्योंकि जानते हैं ये सब होना ही है। ஏனென்றால் அறிவீர்கள் இது அனைத்தும் நடக்கத்தான் வேண்டும். प्राकृतिक आपदाएं आनी ही हैं। இயற்கை சீற்றங்கள் வந்துதான் ஆகணும். लेकिन प्रकृति पति के बच्चे ஆனால் பிரகிருதி பத்தியினுடைய குழந்தைகள் कैसे होंगे? எப்படி இருப்பார்கள்? अचल और अडोल होंगे। நிலைந்து அசையாமல் ஆடாமல் இருப்பார்கள். प्रकृति की हलचल होनी ही है। இயற்கையினுடைய அசைவு கண்டிப்பாக ஏற்படணும் தான். तो इतने बहादुर हो எனவே இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். या थोड़ा कुछ होगा तो घबरा जाएंगे। இல்லையானால் கொஞ்சம் எது நடந்தாலும் பயந்துடணுமா என்ன? थोड़ा सा मृत्यु होगी तो डर लगेगा। भाई हम भी नहीं ज्ञान से टूट जाए। கொஞ்சம் எது நடந்தாலும் சரி பயப்படுவார்கள். ज्ञान से मरमरा न जाए। ஞானத்திலிருந்து நம்மளும் இறந்து விடக்கூடாது. जब मालूम है எப்பொழுது நாம் அறிவோம் ये सब होना ही है। இது எல்லாம் நடந்துதான் ஆகணும். नथिंग न्यू, நத்திங் நியூ, எதுவும் புதுசு இல்லை. अचल और अडोल बन जाएंगे। பிறகு அசையாமல் ஆடாமல் இருக்க வேண்டும். कभी भी दिल में भी संकल्प मात्र भी हाय ஒரு பொழுதும் மனதிலும் எண்ணங்கள் மூலமாக शब्द न निकले। ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது. हाँ ये क्या हो गया? ஐயோ இது என்ன நடந்து விட்டது? नहीं, இல்லை. वाह ड्रामा, நல்லது டிராமா, वाह बाबा, நல்லது பாபா, यही कहेंगे। இதுதான் சொல்லணும். तो वाह वाह का पाठ पक्का है அந்த நல்லது நல்லது என்ற பாட்டு பக்காவாக இருக்கிறதா? या कभी हाय हाय निकल जाता है? இல்லையானால் சில நேரம் ஐயோ ஐயோ அப்படி வாயிலிருந்து வெளியே வருகிறதா? अभी वाह मैं, இப்பொழுது நல்லது நானு, वाह बाप பிறகு நல்லது தந்தை, और वाह ड्रामा। பிறகு நல்லது பாபா. स्वयं की स्थिति नीचे ऊपर हो या व्यर्थ संकल्प चले, इसको कहते हैं हलचल में आना। தன்னுடைய ஸ்திதி மேலே கீழே செல்கிறது, இல்லையானால் வீணான எண்ணங்கள் வருகிறது, அப்பொழுது இதைதான் தடுமாற்றத்தில் வருவது என்று சொல்லப்படுகிறது. तो संकल्प की सृष्टि भी नहीं रचे, எனவே எண்ணங்களின் உலகத்தையும் படைக்கவில்லை. यह संकल्प भी हिला ना सके, இந்த எண்ணமும் ஆடக்கூடாது. इसको कहते हैं अचल अडोल स्थिति। இதைதான் நிலைந்து இருக்கக்கூடிய ஆடாமல் இருக்கக்கூடிய எண்ணம் என்று சொல்லப்படுகிறது, நிலை என்று சொல்லப்படுகிறது. ऐसे भी नहीं कि अलबेले हो जाए कि नथिंग न्यू, இப்படி கூட இல்லை, அதாவது எதுவும் புதுசாக நடக்க போவதில்லை அப்படின்னு சோம்பேறித்தனத்தில் வரக்கூடாது. भी करे, சேவையும் செய்யணும், उसके प्रति रहम दिल भी बने, அவர்களுக்காக கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் ஆகணும். लेकिन हलचल में नहीं आए, ஆனால் அசைவில் வரக்கூடாது. तो ना अलबेले அப்பொழுது சோம்பேறித்தனம், ना फीलिंग में आने वाले, பிறகு ஃபீலிங் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடாது. दोनों ही हैं। இரண்டும் இருக்கணும். सदा ही किसी भी वातावरण में, எப்பொழுதும் எந்த ஒரு வாतावरणाக இருந்தாலும் சரி, वायुमंडल में हो, சுற்றுச்சூழலாக இருந்தாலும் சரி, लेकिन ऐसे अचल अडोल। ஆனால் இப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கணும். वाणी तारीख 24 फरवरी 1984, पृष्ठ 162 अंत। पुरुषार्थ करके ऐसी सहज सफल होने वाली दवाई புருஷார்த்தம் செய்துவிட்டு இப்படி சகஜமாக வெற்றியை அடையக்கூடிய மருந்து, माना मंत्र। அப்படியானால் மந்திரம், ऐसा मंत्र निकालो இப்படிப்பட்ட மந்திரத்தை வெளியே கொண்டு வாங்க. जो दिन प्रतिदिन अभी दुख तो बढ़ना ही है, ஏனென்றால் இப்பொழுது நாளுக்கு நாள் துக்கங்கள் அதிகரிக்கத்தான் வேண்டும், हलचल तो होनी ही है, தடுமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யணும். लेकिन हलचल में भी स्वयं को अचल बना सके। ஆனால் அந்த தடுமாற்றத்திலும் நாம் தடுமாறாமல் இருக்கணும். இப்படிப்பட்ட மந்திரத்தை வெளியே கொண்டு வாருங்கள். ऐसी कोई सहज बात निकालो இப்படி ஏதாவது ஒரு சகஜமான விஷயத்தை வெளியே கொண்டு வாருங்கள். तो
तो बात सामने आने से मन खुश हो जाए, அந்த விஷயம் முன்னால் வந்தாலே மனம் சந்தோஷமாகி விடணும். फिर तन की बीमारी भी फील नहीं होगी. பிறகு இந்த உடலுக்கான நோயும் ஃபீல் ஆகாது. ऐसी कोई बात नहीं. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வாருங்கள். 60 में इलाज हो जाए. जैसे ब्राह्मण लोग वरदान पढ़ करके खुश हो जाते हैं, எப்படி பிராமணர்கள் வரதானத்தை படித்துக்கொண்டு சந்தோஷம் அடைகிறார்கள். ऐसे कोई सैल्वेशन का साधन निकालो. இப்படி அதே போல்தான் ஏதாவது ஒரு சத்கதிக்கான சாதனத்தை வெளியே கொண்டு வாருங்கள். जो कोई भी अध्ययन करने से परिवर्तन हो जाए. என்னவென்றால் எந்த ஒரு ஆக்ஷன் செய்தாலும் அது மாறிவிடணும். सिक्योरिटी के कोई छोटे छोटे साधन तैयार करो. செக்யூரிட்டிக்காக ஏதாவது சிறிய சிறிய சாதனங்களை உருவாக்குங்க. तुम बच्चों को तो बड़ा डोल रहना चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் அதிகமாக ஆடாமல் இருக்கணும். तूफानों से हिलना नहीं चाहिए. புயல் மூலமாக அசையக்கூடாது. परंतु कौन अडोल रहेगा? ஆனால் யார் இப்படி ஆடாமல் இருப்பாங்க? कौन तूफानों से नहीं हिलेगा? யார் புயல் மூலமாக ஆடமாட்டார்கள்? है हाँ, निश्चय बुद्धि विजय दे. நிச்சய புத்தி வெற்றியாளர்கள். निश्चय बुद्धि का मतलब क्या? நிச்சய புத்தியினுடைய அர்த்தம் என்ன? किस बात पर निश्चय बुद्धि? எந்த விஷயத்தின் மேல் நிச்சய புத்தி? बाप के पार्ट पर निश्चय बुद्धि. தந்தையினுடைய பார்ட் மீது நிச்சய புத்தி. बाप के स्वरूप पर निश्चय बुद्धि. தந்தையினுடைய ஸ்வரூபத்தின் மீது நிச்சய புத்தி. बाप के कर्तव्य पर निश्चय बुद्धि. बाप के कार्यकाल पर भी निश्चय बुद्धि. தந்தையினுடைய செயல் மீது நிச்சய புத்தி. பிறகு தந்தையின் செயல் நேரத்தின் மீதும் நிச்சய புத்தி. बाप क्या है? தந்தை என்னவாக இருக்கிறார்? कैसे पार्ट बजाता है? எப்படிப்பட்ட பாட்டை செய்கிறார்? मैं जो हूँ, நான் எப்படி இருக்கிறேன்? जैसा हूँ, எதுவாக இருக்கிறேன்? जिस रूप में पार्ट बजाता हूँ, எந்த ரூபத்தில் பாட் பண்றேனோ उसे जानने वाले कोई बिरले बच्चे हैं. அதை தெரிந்துக்க கூடியவர்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். जो जानते हैं யாரு தெரிந்து கொள்கிறார்களோ वो तूफानों से हिलते भी नहीं है. அவர்கள் புயல் மூலமாக ஆடுவதும் இல்லை. तो जो हिलते हैं डुलते हैं, ஆகவே बुद्धि யாரு அசைகிறார்கள் की ஆடுகிறார்கள், भटकती है, उसका புத்தி ஆடுகிறது, அதனுடைய காரணம் என்ன? कारण क्या हुआ? காரணம் என்னவாக இருக்கிறது? उसका कारण हुआ कि बाप को पहचाना नहीं. அதனுடைய காரணம் என்னவென்றால் தந்தையின் மீது நிச்சயம் இல்லை. निश्चय में कभी डगमग तो नहीं होते हो? நிச்சயத்தில் ஒரு பொழுதும் ஆடுவதில்லை இல்லையா? अचल अडोल महावीर होना. அசையாமல் ஆடாமல் மகாவீராக இருக்கிறீர்கள் இல்லையா? महावीर की विशेषता क्या है? மகாவீரனுடைய விசேஷ தன்மை என்ன? सदा अचल अडोल. संकल्प व स्वप्न में भी व्यर्थ संकल्प न आए. எப்பொழுதும் அசையாமல் ஆடாமல் இருக்கணும். எண்ணங்கள் மூலமாகவும் கனவிலும் வீணான எண்ணங்கள் வரக்கூடாது. इसको कहा जाता है अचल अडोल महावीर. இதைதான் அசையாமல் ஆடாமல் இருக்கக்கூடிய மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. अव्यक्त वाणी तारीख 12 अक्टूबर 1981 पृष्ठ 40 मध्य. क्योंकि आने वाले समय में चारों ओर की हलचल होगी. ஏனென்றால் வரக்கூடிய நேரத்தில் 4 புறமும் அசைவுகள் இருக்கும். और हलचल की स्थिति में अचल होना अति आवश्यक है. பிறகு இப்படிப்பட்ட ஸ்திதியில் மிகவும் அசையாமல் இருப்பது அவசியமாகுகிறது. तो अगर अभी से बहुत काल का अभ्यास नहीं करेंगे, எனவே இப்பொழுதிலிருந்தே நீண்ட காலத்தில் முயற்சி செய்யவில்லை என்றால் तो अति हलचल के समय பிறகு அதிகமாக அசைவு இருக்கக்கூடிய நேரத்தில் अचल कैसे रहेंगे? அசையாமல் எப்படி இருப்பீங்க? ये सारे दिन में 1-2 मिनट भी निकाल करके चेक करो. எனவே முழு நாளில் 2-1 நிமிஷமாவது எடுத்து தண்ணி செக் பண்ணுங்க.
इस समय प्रमाण आत्मिक स्थिति द्वारा நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஆத்மீக நிலையின் மூலமாக अशरीरी बन सकते हैं। சரீரம் இல்லாதவர்களாக ஆக முடியுமா? चेक करो செக் பண்ணுங்க, और चेंज करो। பிறகு சேஞ்ச் பண்ணுங்க. सिर्फ चेक करके नहीं रह जाना, வெறும் செக் பண்ணிட்டு விட்டுடாதீர்கள், चेंज भी करो। சேஞ்சும் பண்ணுங்க. तो बार बार इस अभ्यास को चेक करने से, எனவே அடிக்கடி இந்த முயற்சியை செக் பண்ணா, रिवाइज करने से नेचुरल आपकी स्थिति बन जाएगी। ரிவைஸ் பண்ண நேச்சுரலா உங்களுடைய நிலை உருவாகிவிடும். आत्मा है நாம் ஆத்மா ஆவோம். तो ये पक्का पक्का समझ जाना चाहिए। எனவே இதை பக்காவாக புரிந்து கொள்ள வேண்டும். तो जब पक्का पक्का बुद्धि में बैठेगा कि हम ज्योति बिंदु आत्मा हैं, प्रकृति के எப்பொழுது பக்காவாக இது புத்தியில் அமர்கிறது, நாம் ஜோதி பிந்து ஆத்மா, புருவத்துக்கு நடுவில் मध्य में हम आत्मा रहती है, என்னுடைய ஆத்மா இருக்கிறது, कभी भी है डोलेंगे नहीं। அப்பொழுது எப்பொழுதும் நாம் ஆடமாட்டோம். हमारी आत्मा अडोल हो जाएगी। நம்மளுடைய ஆத்மா ஸ்திரமாக இருந்துவிடும். बाबा ने कहा, अभी आप बच्चों को अपनी स्टेज अचल பாபா சொல்லியிருக்கிறார், இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு தன்னுடைய ஸ்டேஜை ஸ்திரியமாக अडोल வைக்கணும், एक ஆடாமல் रस रखना है। ஒரு ரசனமாக இருக்கணும். पहले अपने को तैयार कर लेना है। நேரத்திற்கு முன்னாலே தன்னை நாம் ரெடி பண்ணி கொள்ளணும், தயாராக்கி கொள்ளணும். बच्चों को अपनी कमाई का, अपनी अवस्था का पूरा पूरा ध्यान रखकर पुरुषार्थ करना है। குழந்தைகளுக்கு தன்னுடைய நேரத்தை பக்காவாக நினைவில் வைத்துக்கொண்டு புருஷார்த்தம் செய்யணும். अव्यक्त वाणी பிறகு தன்னுடைய நிலையை, வருமானத்தை முன்னால் வைத்துக்கொண்டு புருஷார்த்தம் செய்யணும். तारीख 20 सितंबर 2001 पृष्ठ 129 आदि। जितना पुरुषार्थ जोर से करेंगे उतना अडोल और अचल बन எவ்வளவு புருஷார்த்தம் நம்ம ஃபாஸ்டாக செய்வோமோ அவ்வளவு நாம் அச்சல், அதாவது ஆடாமல் அசையாமல் இருப்போம். उनको हिलावेगी नहीं। மாயை அவர்களை ஆட வைக்காது. अंदर में आता तो है ना, माया के तूफान बल कितना भी हिलावे, உள்ளுக்குள் வருகிறது இல்லையா மாயையினுடைய புயல், பலே நம்மளை எவ்வளவு வேணாலும் ஆட வைக்கலாம். परंतु हम अडोल बन करके दिखावे। ஆனால் நாம அசையாமல் இருக்கக்கூடியவர்களாக ஆகி காமிக்க வேண்டும். ये पिछाड़ी की अवस्था होनी है। இது வருங்காலத்தில் வரக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும். एकदम अचल रहे हैं, अडोल रहे हैं, ஒரேடியாக அசையாமல் இருக்கணும், ஆடாமல் இருக்கணும். तो अब तो फिर कर्मातीत अवस्था हो जाए। அதற்கு பிறகு என்னவாகும்? கர்மாதீத் நிலை ஆகிவிடும். ये तो पिछाड़ी की अवस्था है। இது பின்னால் வரக்கூடிய நிலை ஆகும். कितना भी कोई हिलावे, எவ்வளவு யாரு அசைய வைத்தாலும் சரி, हिलना नहीं, நீங்க அசையாதீர்கள். अचल रहना, தடுமாற்றத்தில் வராதவர்களாக இருங்கள், நிலைந்து இருங்கள், अडोल रहना। ஆடாமல் இருங்கள். दृढ़ता ब्राह्मण जीवन का हिम्मत का हाथ है। திருடமாக இருப்பதுதான் பிராமண வாழ்க்கையின் தைரியத்தின் கை ஆகும். और जहाँ हिम्मत है वहाँ सफलता है ही है। பிறகு எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கிறது. वाणी तारीख 14 मार्च 2006 पृष्ठ 5 आदि। तुमको अपनी अवस्था ऐसी बनानी है உங்களுக்கு தன்னுடைய நிலையை இப்படி जैसे உருவாக்க வேண்டும். हनुमान को रावण हिला ही न सका। எப்படி ஹனுமானை ராவணனால் ஆட்ட முடியவில்லை. हनुमान को नहीं हिला सका या अंगद का पाँव नहीं हिला सका। ஹனுமான ஆட்ட முடியவில்லையா, இல்லையானால் அங்கதனுடைய காலை ஆட்ட முடியவில்லையா? माना हनुमान और अंगद एक ही आत्मा हो गई। அப்படின்னா ஹனுமான் பிறகு அங்கத் இருவரும் ஒரே ஆத்மாதான் ஆகிவிட்டனர். तुम महावीरों को भी बल कितना भी माया का तूफान लगे, நீங்க மகாவீருக்கு பலே மாயையினுடைய புயல் எவ்வளவு வேணாலும் வந்தால் சரி, परंतु तुमको हिलना नहीं है। ஆனால் நீங்க ஆடக்கூடாது. और ये अवस्था अभी नहीं होगी। பிறகு இந்த நிலை இப்பொழுது ஏற்படாது. कब होगी? எப்பொழுது ஏற்படும்? अंत में जब तुम कर्मातीत अवस्था को पावेंगे
எப்பொழுது நீங்க கடைசியில் கர்மாந்தீத் நிலையை அடைவீர்களோ तो तुम अडिग हो जावेंगे। அப்பொழுது நீங்கள் ஆடாமல் இருப்பீர்கள்। पिछाड़ी में ऐसी अवस्था होनी है। வருங்காலத்தில் தான் இப்படிப்பட்ட நிலை ஏற்படணும்। कितने भी विकल्पों के तूफान आए, எவ்வளவு வேணாலும் விபரீத எண்ணங்களின் புயல் வரலாம், सदा डोल रहना है। ஆனால் எப்பொழுதும் ஆடாமல் இருக்கணும்। अब भी विचार याद आए और किसी की भी அவ்வியபச்சாரமான நினைவு வரணும், வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது। याद न आए। परंतु इस पुरुषार्थ में बहुत मेहनत करनी है। ஆனால் இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தில் அதிகமாக முயற்சியை செய்ய வேண்டும்। पिछाड़ी में अडोल अचल बन जावेंगे। आत्मा को கடைசியில் இப்படி ஆடாம அசையாமல் ஆகி விடுவீர்கள்। अंदर में आता है, ஆத்மாவிற்கு உள்ளுக்குள் வருகிறது, हम आत्मा बाबा को याद करता हूँ। நான் ஆத்மா பாபாவை நினைவு செய்கிறேன்। तो वह याद एकदम अडोल हो जाती है। எனவே அந்த நினைவு ஒரேடியாக ஆடாமல் நிலைந்திருக்கிறது। अडोल माने ஆடாமல் இருக்கிறது என்றால் याद थिरकती है, कभी इधर की याद आई, कभी उधर की याद, फिर நினைவு வந்து அலைப்பாய்கிறது இல்லையா? சில நேரம் இந்த நினைவு வருகிறது, சில நேரம் அங்க இருக்கக்கூடிய நினைவு வருகிறது। बाप को याद किया, फिर इधर तिरक गई, फिर उधर तिरक गई। பிறகு பாபாவை நினைவு செய்கிறோம், பிறகு இப்படி போகுது அப்படி போகுது। नहीं ये हाँ, जब बहुत याद आएगी, कशिश तीखी होगी, எப்பொழுது அதிகமாக நினைவு வருமோ, அதிகமாக இழுப்பு ஏற்படுமோ, तो उसकी निशानी क्या होगी? அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? अडोल हो जाएगी। ஆடாமல் இருக்கும்। अटल अखंड अडोल कल बताया था ना। ஆடாமல் அசையாமல் நிலைந்து இருக்கணும் என்று நேத்து சொன்னாங்க இல்லையா? कौन सा सितारा? எந்த நட்சத்திரம்? है? ध्रुव तारा। ध्रुव तारा। हाँ, वो एक ही स्थान पर खड़ा रहता है, बाकी सारे ध्रुव நட்சத்திரம் அது ஒரே இடத்தில் தான் நின்னு கொண்டே இருக்கும், மற்ற அனைத்து நட்சத்திரங்களும் सितारे उसका चक्कर काटेंगे, அதை சுத்தி சுத்தி வரும், अपना अपना स्थान छोड़ते रहेंगे। தன்னுடைய இடத்தை விட்டு கொண்டே இருக்கும், हैं? चक्कर काटेंगे, स्थान छोड़ना पड़ेगा ना, சுத்த வேண்டியதாக இருக்கும், அப்பொழுது தன்னுடைய இடத்தை விட வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? छोड़ते रहे। बाकी वो एक விட்டு கொண்டே இருக்கிறார்கள், பிறகு ஒரே ஒண்ணுதான் है जो अटल अखंड अडोल खड़ा रहता है। तो அசையாமல் ஆடாமல் நிலைந்து இருக்கிறது। शूटिंग पीरियड में भी अटल खड़ा रहता है या कोई माया ஷூட்டிங் பீரியடிலும் ஆடுகிறதா, இல்லையானால் மாயை வந்து हिलाती है तो அசைய வைக்கிறதா, हिल करके गिर जाता है और भाग जाता है, हैं? हाँ, जैसे இல்லையானால் ஆடுகிறது பிறகு விழுந்துகிறதா? बताया, यहाँ ढेर के ढेर ब्राह्मण आते हैं, आज आते हैं, कल कल भाग जाते हैं। अरे ये இங்கு நிறைய संसार பேர் रूपी वृक्ष है வருகிறார்கள், ना, இன்று வருகிறார்கள் நாளைக்கு சென்று விடுகிறார்கள்। हाँ? अश्वत्थ वृक्ष दिखाया ना गीता में, तो वृक्ष அஸ்வத்த விரக்ஷ் வந்து கீதையில் காமிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? में क्या होता है? पुराने पत्ते जड़ते रहते हैं பழைய இலைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது, और नए पत्ते आते रहते हैं। तो बताया ये तो इस संसार रूपी वृक्ष की है, ये नियति है। और शूटिंग पीरियड में भी எனவே இது சிருஷ்டி ரூபமான நாடகமாக இருக்கிறது। பிறகு ஷூட்டிங் பீரியடிலும் ब्राह्मणों की दुनिया में जो शूटिंग होती है, பிராமண உலகத்தில் என்ன ஷூட்டிங் நடக்கிறதோ, इस संसार की, संसार रूपी वृक्ष की, இந்த உலகத்தில் உலக ரூபமான மரத்தில் उसमें भी ये नियति है या नहीं? पुराने அதிலையும் இந்த நியமம் இருக்கிறதா இல்லையா? पुराने जड़ते रहते हैं பழையதிலும் பழையது வந்து விழுந்து உதிரி கொண்டே இருக்கிறது, और नए नए आते रहते हैं। लेकिन பிறகு புதுசு வந்து கொண்டே இருக்கிறது। आखिरी में फिर क्या होता है? பிறகு கடைசியாக என்ன நடக்கிறது? अरे वो वृक्ष जो है, அரே அந்த மரம் என்ன இருக்கிறதோ, जो 5000 वर्ष की आयु वाला षष्ठी रूपी वृक्ष 5000 வருடத்தின் வயது கொண்ட சிருஷ்டி ரூபமான மரம், पुराना वाला गिरेगा या नहीं गिरेगा? பழைய மரம் இருக்கிறது, அது விழுமா இல்லையா? गिरेगा। விழும்। तो सारे ही गिर जाएंगे पत्ते, பிறகு எல்லா இலைகளும் உதிர்ந்து விடுமா? हैं? सारे ही गिरेंगे या कोई ठहरेगा भी? எல்லாமே உதிர்ந்து விடுமா, இல்லையானால் யாராவது இருப்பார்களா? हाँ, उन पत्तों का कहो, उन टहनियों का कहो, அந்த இலைகள் கிளைகள் சொல்லுங்க, फलों फूलों का कहो,
பூக்கள் பழங்கள் சொல்லுங்க. है तने का कहो, जड़ों का, अरे தண்டுன்னு சொல்லுங்க, வேறு சொல்லுங்க. सबका जो बीज है அனைவரின் விதையாக யார் இருக்காரோ वो नहीं गिरता அவர் விழமாட்டாரு. है, वो तो अटल अखंड डोल। அவர் ஆடாமல் அசையாமல் நிலைந்து இருக்கிறாரு. जब वृक्ष तैयार होता है ना எப்பொழுது மரம் உருவாகுகிறது இல்லையா, परिपक्व अवस्था में, तो சம்பூர்ணமான நிலையில் पहला पहला बीज पहले तैयार होता है। அப்பொழுது முதல் விதை முதலில் உருவாகுகிறது. तुम आत्माओं में से एक ही आत्मा है अखंड, ஆத்மாக்களில் ஒரே ஒரு ஆத்மாதான் அகண்டமாக இருக்கிறது, अटल, अडोल, जो மாற்ற முடியாதது, பிறகு ஆடாமல் இருக்கிறது. तीनों कालों में யார் 3 காலத்திலும் अखंड अडोल रहती है, அகண்டமாக ஆடாமல் இருக்கிறது, चलायमान नहीं होती। இப்படி அப்படி அசைவதில்லை. ஓம் சாந்தி.